குருவாயூர் ட்ரிப்பில் இன்றைக்கி டே 4. இன்றைக்கி நம்ம வந்து செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ மார்னிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் போயாச்சு. இத்தனை நாள் வீடியோஸில் நான் என்ன சாப்பிட்றோன்றது தான் காமிச்சிருந்தேன். என்னென்ன மெனு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் இருந்தது அப்படின்னு இன்றைக்கி தான் ஒரு ஃபுல் வீடியோவாக எடுத்திருந்தேன். நான் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்த இந்த ஆப்பம் தேங்காய் பால் வந்து இன்றைக்கி மெனுவில் இல்லை. கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, என்னடா கிளம்புற அன்றைக்கி சாப்பிட முடியலையேன்ட்டு. பரவாயில்ல, இன்றைக்கி வந்து புட்டு இருந்தது, புட்டு கடலை கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி மூணார் ட்ரிப்பில் கூட இந்த மாதிரி புட்டு கடலை எனக்கு வந்து அவ்வளோவா செட் ஆகலை. ஸோ அது கூட வந்து ஆல்ரெடி அவங்க தேங்காய்லாம் போட்டு தான் செஞ்சுருப்பாங்க, நம்ம வந்து சர்க்கரை மட்டும் சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் வந்து வடை, அப்புறம் தேங்காய் சட்னிலாம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ரவை உப்புமா அது வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் புட்டு எடுத்து இதில் வந்து ஒரு 2-3 பேக்கெட் சர்க்கரை எல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ இதுவுமே வந்து டேஸ்ட் ஆஸ் யூஷுவல் இந்த கேரளா ஸ்பெஷல் மாதிரி சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து செக் அவுட் பண்ண போகிறோம். இங்கேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொள்ளாச்சி போகிறோம். ஆன் த வேயில் ஒரு 2-3 ஸ்பாட் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படி இருந்தது ஆன் த வேயில், லஞ்சுக்கு எங்கே போயிருந்தோம், எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். கேரளா உள்ளே என்ட்ரு ஆகும்போது எப்படி ஹாப்பியாக இருந்ததோ அதே மாதிரி அங்கே சுற்றி பார்த்துட்டு அதே ஹாப்பினஸோடு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த சர்ச் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக பூரிப்பாக இருந்தது. நம்ம ஏதோ மூவிஸ்லலாம் பார்க்குற மாதிரி அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம இன்ட்ரோ வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த டனல் உள்ளே தான் நம்ம வந்து என்ட்ரி ஆனோம் இல்லைங்களா. ஸோ அந்த சேம் டனல் எக்ஸிட் வேயில் தான் நம்ம வந்து இப்போ வெளியில் வரோம். ஸோ இதோடு வந்து கேரளா உள்ளேருந்து எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டுவர்ட்ஸ் பொள்ளாச்சி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். என்ன தான் மேப் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கைட் பண்ணுச்சுன்னா கூட சில டைமில் நம்மளுக்கு டவுட் வந்துடும். ரொம்ப ஒரு ஒன் வே ரூட் மாதிரி இருந்தது. ஒரு வில்லேஜ்குள்ளெல்லாம் பூந்து போயிட்டே இருந்ததா, ரொம்ப நேரம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்குற மாதிரியும் இருந்தது. ஆக்சுவலாக பொள்ளாச்சியும் க்ராஸ் பண்ணி நம்ம வந்து வால்பாறை போயிட்டுருந்தோம். ஸோ வால்பாறை போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ஒரு சில இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணும்போது மேப்புமே வந்து அங்கே கட் ஆகிடுச்சி. ஸோ அங்கே இருக்கிற ஒரு சில பேர்கிட்ட ரூட்டெல்லாம் கேட்டுட்டோம். இது கரெக்டான வே தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து ஆழியார் டேம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மங்கி ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வால்பாறை போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ ஆழியார் டேம் வந்து நம்ம ரீச் ஆகும்போது அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு. பிகாஸ் மறுநாள் வந்து காணும் பொங்கல். நம்ம போன அன்னைக்கு வந்து மாட்டுப் பொங்கல். ஆனால் காணும் பொங்கலுக்கு தான் ரஷ் இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாருமே ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டாங்க போல். அவ்வளோ கூட்டமாக இருந்தது. சரி, டேம் உள்ளே போய் என்ன பார்க்க போகிறோம், பார்க்கிங் கூட இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் அவுட்டர்லேருந்தே பார்த்துட்டோம். இங்கே ஆழியார் ரீச் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக தான் வெஹிக்கல்ஸ்லாம் மூவ் ஆகிட்டு இருந்தது. கொஞ்சம் முன்னாடியே நிறைய பேர் பார்க்கிங் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே அங்கே வந்து பார்க்கிங்க்குமே பிளேஸ் இல்லை. வெஹிக்கல்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்குமே வந்து ரூட் ஃப்ரீயாக இல்லை. நிறைய அங்கே செக்கிங் பாயிண்ட் இருந்ததுனால வண்டியெல்லாம் வந்து நிறைய ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டு இருந்தது. ஸோ இங்கே தான் இந்த ஆழியார் அந்த அறிவு திருக்கோயில் இருக்கும் இல்லைங்களா, மேபி அங்கே கூட உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. நிறைய கார்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. பட் நம்ம கூட இருக்கிறவங்க யாரும் அது உள்ளெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்றதுனால அப்படியே சும்மா வெளியிலேருந்தே பார்த்தாச்சு. ஸோ அங்கே வந்து திரும்பி என்ட்ரி டிக்கெட்லாம் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த டிராஃபிக் எல்லாம் தாண்டி மங்கி ஃபால்ஸ் போகிறதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ இங்கே போய் வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணுறதுக்கு திரும்பியும் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஓரளவுக்கு போயிட்டு வெஹிக்கிள்ஸ்லாம் பார்க் பண்ணிவிட்டு திரும்ப அந்த மங்கி ஃபால்ஸ் மேலே ஏறி போய் பார்க்குறதுக்கு டிக்கெட்டுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிக்கெட்டும் எடுக்கலான்னு போனால்
கார் பார்க் பண்ணிவிட்டு வந்தால் தான் டிக்கெட் தருவோம், யார் யார் போகிறீங்க அப்படிங்கிறத லைவாக பார்த்துட்டு தான் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். வந்ததுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா மொபைல்ஸ்லாம் கூட ரீச்சபிளாக இல்லை. ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறமா நம்ம போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு மங்கி ஃபால்ஸ் போன வேகத்தில் நாங்கள் திரும்ப வந்துட்டோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பாருங்கள். அவ்வளோ கூட்டம் அங்கேயும். அந்த ஃபால்ஸ்லாம் வந்து நல்லா தான் இருந்தது. பட் அங்கே போய் நம்ம நின்று கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற அளவுக்குலாம் அங்கே இடமே இல்லை. அவ்வளோ கூட்டமாக இருந்ததா. ஸோ எங்கள் எல்லாருக்குமே வந்து நார்மலாக இந்த கூட்டம் அது வந்து கொஞ்சம் அலர்ஜி. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற ப்ளேஸாக இருந்தால் நம்ம போயிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ அங்கே இருக்கிற அந்த போலீஸ்மேனே கேட்டார், என்ன போன வேகத்தில் வந்துட்டீங்க அப்படி கேட்டார். இல்லை சார், கூட்டம்லாம் ரொம்ப அலர்ஜி, அதனால் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. திரும்ப இங்கேருந்து வால்பாறை மேலே நம்ம அந்த பீக் பாயிண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா அது வந்து அகெயின் ஒரு 40 to 45 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணணும்னு போட்டிருந்தது. எனக்கும் மிக்கிக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. அங்கே போய் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொள்ளாச்சியில் வேறு ஒரு பிளேஸ்க்கு போய் செக்இன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹோட்டல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணிவிட்டு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திரும்ப கிளம்பிட்டோம். ஆன் த வேயில் பசி எடுத்தது. சரி லஞ்ச் முடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு பார்க்கும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2:30 3 கிட்ட ஆகிடுச்சு. எங்கே போனாலும் லஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக ஒரு ஸ்பாட் கண்டுபிடிச்சோம். இங்கே எப்படி இருந்தது லஞ்ச் அப்படின்னா, இந்த மாதிரி குடிசை மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரியாணி வந்து ஆன் ஸ்பாட் அப்படி செய்கிறாங்க, உடனே தீர்ந்து போயிடுது. அடுத்த பேட்ச் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அழகாக அதை ஓப்பன் பண்ணி தம்மெல்லாம் உடச்சி காமிச்சார். அதுக்கப்புறம் இன்னும் போஸில் வேறு கொடுத்தாரு. அங்கே உள்ளே இருக்கிறவங்களாம் பாருங்களேன், அவங்க வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பிரியாணி வந்து பசிக்கு நல்லா இருந்தது, அவ்வளோதான். ஸோ பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் 65, கொஞ்சம் அந்த போட்டி கறி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்புறம் ரசம் வந்து சூப்பராக இருந்தது. சாதம் ரசம் போட்டு சாப்பிட்டுட்டு அந்த தொன்னையில் வந்து பிரியாணி சர்வ் பண்ணியிருந்தாங்க. அது அவ்வளோ அழகாக இருந்தது. நான் இந்த தொன்னையை எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரியே அதில் என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியல. ஸோ மீதி இருந்தது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு அங்கே வந்து வந்தவங்களுக்கு ஃபுட்டுமே கிடைக்கல. நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருந்தாங்களா. சரி நான் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு எடுத்தாச்சு. நான் இந்த தொன்னை எடுத்துப்பேன். அட பைத்தியமே, எவ்வளோ பெரிய பேசுகிறாங்க. வீடியோவில் தெரியுது. இன்னொன்று வாட்டி ஊற்றும்.
சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் நம்மளோட ஹோட்டல் வந்து டைம் காமிச்சிது. ஸோ அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து போயிட்டோம். மெயின் ரோட்லேயே தான் நம்ம புக் பண்ணியிருந்த ஆப்பிள் இன் ஹோட்டல் இருந்தது. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஹோட்டல் பார்க்கிங் அப்புறம் ஹோட்டல் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. லைட்டிங்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. அன்றைக்கி மாட்டுப்பொங்கல்ன்றதுனால வெளியிலலாம் நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து சரி ஓகே சூப்பராக இருக்கும் போல், அங்கேயுமே லஞ்ச் இருக்குது அப்படின்னு கால் பண்ணி கேட்டிருந்தோம். லஞ்ச் இல்லை, இங்கே வந்து லஞ்ச் மட்டும் இருக்காது, பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே டின்னருக்கு அங்கே போகலாம் ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு நினச்சிட்டு அங்கே போயிட்டோம். அங்கே என்ன நடந்தது, இந்த ஹோட்டல் எப்படி இருந்தது, நீங்கள் வந்து பொள்ளாச்சி எப்பயாவது போனீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து போய் ஸ்டே பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பெரிய சம்பவம்லாம் நடந்துச்சு இங்கே. ஸோ அதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆனால் ஹோட்டல் லுக் வைஸ் வந்து சூப்பராகவே இருந்தது. நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹோட்டல் மாதிரி இருந்தது. ஸோ நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வேறு என்ன ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். அது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.